இன்னைக்கு யார் கதையை பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க. ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாளை பற்றி பார்க்க போகிறோம். ராணி மங்கம்மாள் 17ஆம் நூற்றாண்டில் மதுரை ஆண்ட சொக்கநாதரின் மனைவி ஆவார். 17ஆம் நூற்றாண்டு மதுரையில் சொக்கநாதர்னு ஒருத்தர் ஆண்டிருக்காங்க. அவங்களோட மனைவி தான் நம்ம ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாளோட கணவர் இறந்ததுக்கு பிறகு அவங்க உடன்கட்டை யாரையாதான். ஏன்னா ராணி மங்கம்மாளுக்கு ஒரு மகன் இருந்தாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ராணி மங்கம்மாவுக்கு முத்து வீரப்ப நாயக்கர் அப்படிங்கிற பையன் சின்ன வயசாக இருந்தாங்க. சின்ன வயசாக இருந்ததுனால அந்த காலத்தில் என்னென்னா கணவர் இருந்தால் உடன்கட்டையாகி இறந்துருவாங்கலாம். இந்த பையனை பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இறக்கலை. அந்த பையனை சும்மா அரியணையாக வச்சுட்டு காப்பாளராக இருந்திருக்காங்க. காப்பாளர்னால் இவங்க அரசவையிலேருந்து ஆட்சியில் தந்ததில் சின்ன பையன்தான் பையன். அதனால் இவங்க மதுரையை ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பையன் பெரியார் ஆனவுடனே ஆட்சி பொறுப்பை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆட்சி பொறுப்பை பையன்கிட்ட கொடுத்துட்டு இவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே இவர் இப்போ இவங்களோட மகன் இருக்காங்களாமா. இவங்க மகனும் பெரிய வீரர். இவங்க மகன் பேர் என்ன கட்டுருங்க, முத்து வீரப்ப நாயக்கர். இடையில பேசினா புரியாது. இவங்க முத்து வீரப்ப நாயக்கர் இவங்க மகன். இவங்க மகன் முத்து வீரப்ப நாயக்கர். அப்போ அவுரங்கசீப் தெரியுமா, அக்பரோட மகன் அவுரங்கசீப் இருக்காரு. அவர் நம்ம நாட்டை பூரா அப்படியே பிடிக்கிறதுக்காண்டி முதல்ல என்ன செய்வாராம், ஒரு செருப்பு அனுப்பி வைப்பாராம். ஒரு யானையில் அனுப்பி வச்ச உடனே அவங்க அந்த செருப்புக்கு மரியாதை செய்யணுமா. செருப்புக்கு மரியாதை செய்து கப்பம் கட்டணுமா. அவுரங்கசீப் அவ்வளோ தூரம் கப்பம் கட்டுனா வரி கட்டுறது. அவங்க எவ்வளோ பணம் கட்டுறாங்களோ, இப்போ நம்ம பணம் இருக்கலாம் துட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம துட்டு கொடுக்குறது அந்த அன்னைக்கு பணம் கட்டுறது அப்படின்னா செருப்பு அனுப்பி வச்சுருக்கான். செருப்பு அனுப்பி வச்ச உடனே இந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு, முத்து வீரப்ப நாயக்கர் இருக்குலாம், அந்த ஒரு செருப்பை அவர் காலில் போட்டுக்கிட்டாங்க. ஒரு செருப்பை காலில் போட்டுட்டு, உங்கள் மன்னர் என்ன ஒரு செருப்பு மட்டும் அனுப்பி வச்சுருக்காங்க, இன்னொரு செருப்பு இருந்தால் நான் காலில் போட்டுவிடான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வீரமான பையன், அவ்வளோ வீரமான அரசர் தான் இவர். அப்போ அவுரங்கசீப்புக்கு பயங்கர கோபமாகி இவங்க மேலே படையெல்லாம் எடுத்துருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. நல்ல முறையில் முத்து வீரப்ப நாயக்கர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். நல்ல வீரமானவர் தான். இவருக்கு பெரியம்மை நோய் சொல்லுவாங்க, அந்த அம்மை நோய் இருக்கலாம். அந்த நோய் இவர் இறந்துட்டார் திடீர்னு. அது நம்ம ராணி மங்கம்மாளுக்கு ஆமாம் முத்து வீரப்ப நாயக்கர் அம்மை நோயால் இறந்துட்டார். அப்போ ராணி மங்கம்மாள் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்துட்டாங்க. இவரோட மனைவியும் அவங்க பேர் ஒன்று சரியாக தெரியல. இவங்க மனைவி குழந்தை உண்டாயிருக்காங்க. குழந்தை உடனே அந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தன்னோட கணவனோட பிரிவு தாங்க முடியாமல் குழந்தை பிறந்தோடனே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ பாருங்க, மகன் இறந்தாச்சு, மருமகன் இறந்தாச்சு. அந்த பேரனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதே மாதிரி பேரனை வச்சுட்டு இவங்க ராணியாக அரியணை அறிவித்தாங்க. பேரனை ஒரு இளவரசர் மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன்னா சின்ன பிள்ளை எப்படி அரசாங்க முடியும். அதனால் ராணி அரசாங்க. இந்த ராணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எல்லா ராணியும் பார்த்தோம் சண்டை போட்டு ஜெயிப்பாங்களா. இவங்களுக்கு அறிவு பலன். சண்டை போடுறதோட எதிரிகள் எப்படி வெல்லணும். இப்போ ஒருத்தர் படையை எடுத்து வராங்கன்னா அவங்களுக்கு வேறு விதமாக இந்த பரிசு பொருட்களை கொடுக்குறது. அப்படி புத்தி கூர்மையால் நிறைய புத்தி கூர்மையால் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இப்போ காவேரிக்கும் நம்ம நாட்டுக்கும் சண்டை வர தெரியுமா, தண்ணி விட மாட்டாங்க. அது 100 வருஷத்துக்கு முன்னோட்டியே இருந்தது. ஒரு மைசூர் மன்னர் காவிரிக்கு குறுக்க பெரிய அணை கட்டி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மங்கம்மா இருக்காங்க, நிறைய படையை திரட்டிட்டு எப்படியாவது போர் பண்ணணும்னு இருக்காங்க. பெரிய மழை அந்த கடுப்படை இருக்குல்ல, அதை இடிச்சு அந்த போர் அதை அப்படியே முடிஞ்சு போச்சு. அப்போ எப்போ இந்தியை வச்சு காவிரி பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே காவிரி பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது. அப்போ இவங்க சாதுரியமான அறிவு உள்ளவங்க. அறிவால் நம்ம ஜெயிக்கிறது, புத்தி கூர்மையான வெல்லுறது, சண்டை போடுறது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் இஸ்லாமியரோட நல்ல நட்புறவாக பழகுவாங்க. கிறிஸ்டினோட நட்புறவாக இருக்கிறது, எல்லா மதத்தையும் அரவணைச்சு போகிற மாதிரி நல்ல குணம். நிறைய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய கோயில்கள் கொடையை வழங்குறது, நிறைய நல்ல விஷயங்கள், வீரமான விஷயங்கள். நிறைய பேர் போர் செஞ்சுருக்காங்கல்ல. இவங்க புத்தி கூர்மையால் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க. எத்தனை வருஷம், 18 வருஷமாக ஒரே ஒரு பெண்மணியாக நல்லா ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இவர்களோட பேரன் இருக்காங்களா, பேரன் என்ன பேருமா சொன்னேன், அது மகன்லாம் இல்லை எழுதி போட்டிருக்கு பாருங்க, சாமி அப்பா. இது அவங்க சாமி அப்பாங்கிறது அவங்க தம்பி. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாமியப்ப நாயக்கர் அப்படிங்கிறது இவங்களோட கூட பிறந்த தம்பி. என் கூட பிறந்த தம்பி ஒரு பெண்ணோட கற்பசூரை அடித்தாருன்னு கேள்விப்பட்டோடனே இவங்க என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா,
அந்த ஒரு மலை இருக்கலாம், ஒரு மலையில இருந்து உருட்டி விட்டு அவரை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ எவ்வளவு தூரம் நேர்மையாக இருந்தால் செய்வாங்க. கூட பிறந்த தம்பி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அநியாயம் செஞ்ச உடனே அதை தடுத்து நிற்கிறதுக்காண்டி அவங்கள கொள்ளுறதுக்கு ஆணையிட்டிருக்காங்க. நம்ம தம்பி தானே அப்படிங்கிற யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நேர்மையாகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட பேரை வந்து நம்ம பாட்டி வந்து நம்மளுக்கு நம்ம பெரிய வயசாகியுமே சொல்லி இவங்க ஆட்சியை தரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடித்து பட்டினி போட்டு எவ்வளோ பெரிய ராணி, எவ்வளோ பெரிய மகாராணி, இவங்க வாழ்ந்ததே இந்த பேரன் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போ ஆணின் மனம் வந்து எப்படி குறுகிய மனமாக இருக்குது, பெண்ணின் மனம் எவ்வளோ வீரமான மனமாக இருக்குது. சாதாரண ஆட்சிக்காண்டி தன்னோட பாட்டியவே அவங்க சிறையில் அடைச்சி பட்டினி போட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து 1204 இறந்துட்டாங்க. அப்போ நம்ம மங்கம்மாவில் வந்து நிறைய புத்தி கூர்மை உள்ளவங்க. அவங்க வந்து கடைசி சதியால் இறந்து போனாங்க. அவங்க வாழ்ந்ததே வந்து பிள்ளைங்க பேரங்க அப்படின்னு தான் வாழ்ந்துருக்காங்க. கடைசி அவங்க பேரனாலே வாழ்ந்துருக்காங்க. என்ன செய்யணும் அப்படின்னு ராணி மங்கம்மாலேருந்து நம்ம என்ன நினச்சிக்கணும்னா புத்தி கூர்மை நிறைய நம்ம இருக்கணும். அதனாலே நிறைய அரசாங்க கப்பம் கட்டாமல் இருப்பாங்கலாம், அவங்ககிட்ட இருந்து சாதுரியமாக பேசி அதை வென்ற மாதிரி நிறைய வீரமானவங்க நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய அன்னதான சத்திரம் கட்டுறது ஏகப்பட்ட இது செஞ்சுருக்காங்க. அப்போ நம்மளும் இன்னைக்கு சாதனை பெண்கள் யாரை பார்த்துருக்கோம்? ராணி மங்கம்மாள் தொடர்ச்சியான சோழ இருந்த போதும் அவங்க வந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்க அரியணை ஏறி வீரமாக இந்த நாட்டை ஆண்டுருக்காங்க. ஓகேவா?